ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் நாளைக்கு ஆடி கிருத்திகைக்கு எந்த கோலம் போடணும், எப்படி முருகனை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 7 புள்ளி கோலம் தான் போட்டேன். இந்த கோலம் 7 புள்ளி, சந்து புள்ளி, 4 புள்ளியில் நிறுத்தணும் கடைசியில். இது நான் ஒரு ஸ்டார் மாதிரி முதல்ல போட்டுக்கிட்டேன். இந்த கோலத்துக்கு முதல்ல ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு, அந்த ஸ்டாரில் கார்னருக்கு இன்னொரு ஸ்டார் ஒன்று போட்டேன். ரொம்ப ஈஸியான கோலம் இது. மொத்தம் 6 ஸ்டார் வரும். இது நாளைக்கு கிருத்திகைக்கு போட்டு நம்ம இதில் ஒவ்வொரு ஸ்டார்லையும் நம்ம அகல் விளக்கு ஏற்றி வச்சு முருகனை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு. இது ஷட்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். முருகருக்கு உகந்த கோலம் இது. நாளைக்கு இந்த கோலம் போடுங்க. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே நமக்கு கிருத்திகை ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கோலம் போட்டு அகல் விளக்கு அகல் விளக்கு 6 விளக்கு ஏற்றி நெய் ஊற்றி 6 விளக்கு அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றணும். முருகருக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த கோலத்தை நீங்கள் நாளைக்கு போட்டு விளக்கேற்றுங்க. முருகருக்கு முன்னாடி விளக்கேற்றுங்க. நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முருகர் வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்குமே இருக்குது. நம்ம மத்தியானம் கூட நம்ம எப்போ வேணாலும், சாயந்தரத்தில் எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நான் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு ஃபோட்டோ இருந்தால் அதை நல்லா துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை அதுக்கு பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பால் கண்டிப்பாக திருநீர் அபிஷேகம் பண்ணணும். முருகர் சிலைக்கு கண்டிப்பாக திருநீர் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் தேன், சந்தனம் எதில் வேணாலும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மஞ்சள் நல்லா அதை சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும். அந்த முருகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அலங்காரம் பண்ணும்போது பண்ணிவிட்டு அது ஒரு மணப்பலகையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம், சக்கரை பொங்கல் வச்சு பழம், வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நல்லா அபிஷேகம், தீப தூப ஆராதனைகள் நல்லா பண்ணி நல்லா வேண்டிக்கங்க. நாளைக்கு நினைத்தது நிறைவேறணும், தீராத கடன்கள் எல்லாம் தீரணும்னு நல்லா வேண்டிக்கங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.